நீங்க பிகினர் ட்ரேடரா இருக்கீங்கன்னா, இப்ப நான் சொல்லப் போறது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. விச் டைம் ஃப்ரேம் வி நீட் டு யூஸ்ன்னு கேட்டிருக்காங்க. லைக் லோவர் டைம் ஃப்ரேம்க்கு, ஹை டைம் ஃப்ரேம் என்னென்ன டைம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் என்னோட பர்சனல் அனலைசிஸ்க்கு இந்த 4 டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவேன். இதுவே மோர் தென் எனஃப். நான் எப்பயுமே ட்ரேட்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ நான் சொல்லப் போறது ஒன்லி ஃபார் இன்ட்ராடே பண்றவங்களுக்கு மட்டும். ஹையர் டைம் ஃப்ரேம்க்கு 1 hour is more than enough for support and resistance and trend find பண்றதுக்கு. Next, lower time frame 15 minutes for structure marking and then 5 minutes and 1 minute வந்து entry போறதுக்காக. 1 minuteல candles confirmation வந்துட்டு entry போலாம், பட் சம்டைம்ஸ் ஃபேக் பிரேக் அவுட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு டபுள் செக் பண்ணணும். எப்படின்னா 5 minutesல ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி போறது பெஸ்ட். 5 minute and 1 minute ஃபார் என்ட்ரிக்காக அண்ட் ஸ்டாப் லாஸ் டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு, 15 minutes ஸ்ட்ரக்சர் மார்க்கிங்க்கு, 1 hour வந்து ட்ரெண்ட் ஃபைண்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த 4 டைம் ஃப்ரேம்ஸ் நான் முக்கியமா யூஸ் பண்றேன். அண்ட் இதுவே மோர் தென் எனஃப். நீங்க எந்தெந்த டைம் ஃப்ரேம்ஸ் உங்க அனலைசிஸ்க்கு யூஸ் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.